ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். இதை எவ்ரிடே கம்யூனிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஆனால் அந்த பர்டிகுலர் டைமில் எது வரும் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்டு ஃப்ரம் த பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கும்போது, அதுவுமே கொஞ்சம் அக்ரெசிவாக கேட்கும்போது, இல்லாட்டி ஒரு விஷயத்தை நல்லா தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கேள்வியில் கேட்போம். யார் யாருக்கிட்ட, ஓகே, யார் யாருக்கிட்ட அந்த பொருளை கொடுத்தது, யார் யாருக்கிட்ட வேலை செய்கிறது, புரியுதுங்களா? யார் யாருக்கிட்ட சொல்கிறது, நீ எல்லாம் சொல்லுமா, யார் யார்ட்டடா சொல்கிறது, அப்போல்லாம் நம்ம கேட்போம்ல, அந்த டோனில் வர்றது. ஓகே, அப்போ அண்டு தமிழில் பார்த்தீங்கன்னா யார் 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 எல்லாமே டபுள் யார் வந்திருக்கு. அப்போது நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் படி யார் அப்படின்னாலே ஹூ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அப்போது இங்கிலீஷ்க்கு நம்ம அந்த கேள்வியை கேட்கும்பொழுது எப்படி 2 டைம் ஹூ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும். ஓகே, அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், யார் யாருக்கிட்ட, யார் யாருக்கு. ஓகே, ரெண்டுமே மீனிங் ஒன்று தான். யார் யாருக்கிட்ட, யார் யாருக்கிட்ட வேலை செய்கிறது. இன்னொன்று யார் யாருக்காக வேலை செய்கிறது, யார் யாருக்கு வேலை செய்கிறது. ஓகே, மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும் இந்த ரெண்டும். ஓகே, யார் யாருக்கிட்ட, யார் யாருக்கு. அடுத்து யாருக்கெல்லாம் ஒன்றா எழுதியிருக்கேன், இதை பிரித்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். யாருக்கெல்லாம் டீ வேணும், யார் யாருக்கெல்லாம் டீ வேணும். ஓகே, ரெண்டும் சேம் தான், பிரித்து மட்டும் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா போதும், நம்ம ஈஸியாக இந்த கேள்வியில் கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், யார் அப்படின்னாலே நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற கேள்வி சொல் என்ன அப்படின்னா ஹூ. இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இன்னொன்று யார் இருக்குன்னா யாருக்கிட்ட. ஓகே, த ரிசீவர் இல்லாட்டி இன்னொரு பர்சனை வந்து நம்ம கேள்விக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா உட்படுத்துகிறோம். அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இந்த யாரை அப்படிங்கிற வார்த்தைக்கே நம்ம என்ன வச்சுருக்கோம்னா ஹூம் அப்படிங்கிற வார்த்தை தான் வச்சுருக்கோம். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? யாருக்கிட்ட, டு ஹூம், யாருக்காக, ஃபார் ஹூம். புரியுதுங்களா? இது மட்டுமே போதும் நமக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டும் நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஹூ போட்டுக்கோங்க ப்ளஸ் வேர்ப். அது என்ன வேர்பாக வேணால் இருக்கட்டும், ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஹெல்பிங் வேர்ப் எது வேணால் இருக்கட்டும். நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்களோ அதுக்கான வேர்ப் ஃபார்மேட். அடுத்து ஹூம், அவ்வளோதான். இதுதான் ஃபார்மெட்டு. ஒரு கேள்விக்குறி, ஏன்னா நம்ம கேள்வி தானே கேட்குறோம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹூ வந்துடணும், அதை தொடர்ந்து ஒரு வேர்பு, அதை தொடர்ந்து ஹூம் அப்படிங்கிற வார்த்தை வரணும். கேள்வி முடிந்து விட்டது. ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து பாருங்கள், யாருக்கெல்லாம், யாருக்கெல்லாம். ஓகே, அப்போது இந்த யாருக்கெல்லாம் நீங்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா 2 ஆளாக பிரிக்கல, எல்லாத்தையும் ஒரே டேர்ம்குள்ளே கொண்டு வந்துடுறோம். புரியுதுங்களா? இங்கே யார் யாருக்கிட்ட அப்படிங்கும் போது நம்ம 2 ஆட்களை பிரித்து சொல்கிறோம். யாருக்கெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாரையுமே ஒரு கேங்குக்குள்ளே, ஒரு செட் ஆஃப் குரூப்புக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். அப்போது அங்கே ஒரு ஹூ போதும். ஓகே, அந்த மாதிரி கேள்விக்கு ஒரு ஹூ போதும். ப்ளஸ் ஒரு மொத்த குரூப்பையே கேட்குறோம் அப்படின்னா ஹூ ஆல், அவ்வளோதான். இந்த வார்த்தை மட்டும் தெரிஞ்சால் போதும். நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக சென்டென்ஸை மேக் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? இதுதான் பேசிக். இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இப்போ பாருங்களேன், ஒரு சில வார்த்தைகள் அந்த பக்கம் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு நல்லா கவனிக்கணும். ஃபார்முலாவில் ஹூ கொடுத்துருக்கோம், வேர்பு கொடுத்துருக்கோம், ஹூம் கொடுத்துருக்கோம். ஓகே, ஹூ, வேர்ப், ஹூம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆனால் அந்த வேர்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளெயின் வேர்ப் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு சில இடங்களில் பிளெயின் வேர்பு அப்படியே ஈஸியாக உட்காந்துக்கும். ஆனால் நாம் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் வருமா, ரைட் டு வருமா, ஸ்பீக் வருமா, ஸ்பீக் டு வருமா, லிசன் வருமா, லிசன் டு வருமா, அக்ரி வருமா, அக்ரி வித் வருமானலாம் கிளியராக சொல்லி கொடுத்துருப்போம் எந்த டேர்ம் வரும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரியான வார்த்தைகள் வரும் பொழுது நீங்கள் அதற்கு ஏற்ற ப்ரிப்போசிஷனோடு யூஸ் பண்ணணும். அப்போ தான் மீனிங் கரெக்டாக வரும். அது போடலைன்னா மீனிங் வராது. சரிங்களா? பாருங்கள், ஒர்க்குனா ஒருத்தருக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னாலே ஒர்க் ஃபார் தான், ஒர்க் டூலாம் வராது. ஓகே, ஒர்க் ஃபார். ஓகே, ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிம் அப்படி சொன்னீங்கன்னா கரெக்டு. ஓகே, ஐ ஒர்க் டு ஹிம் சொன்னீங்கன்னா தப்பு. நான் அவர்கிட்ட வேலை செஞ்சேன், தப்பு. ஐ ஒர்க் ஃபார் ஹிம் அது ஒரு ஃப்ரேஸ், அதை நீங்கள் மாற்ற முடியாது. ஒருவர் கூட ஒருவர் சம்மதிச்சு போகிறது என்னென்னா அக்ரி வித்.
அக்ரி வித் அதை நீங்கள் மாற்றி அக்ரி டூன்னு போட்டிங்கன்னா தப்பு. ஓகே, ஆனால் டீச் கிஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். டீச்னால என்ன தான், ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறது தான். ஓகே, யாரோ ஒருத்தர் அங்கே ரிசீவ் பண்ணுறாங்க. கிஃப்ட்னா டெஃபினட்டாக அங்கே யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அதை ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து கம் ஃபார் அப்படின்னா யாருக்காக நம்ம வந்தோம். ஓகே, யாருக்காக வர்ற அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கம் ஃபார் இருக்கு, இங்கே நீங்கள் டூவும் போட்டுக்கலாம். ஏன்னா கம் வந்து ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள். ஓகே, ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள். ஐ கேம் ஃபார் ஹிம் நான் அவருக்காக வந்தேன். ஐ கேம் டு ஹிம் நான் அவர்கிட்ட வந்தேன். புரியுதுங்களா? ஸோ அந்த கம் ஃபார், கம் டு இந்த மாதிரி எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வேர்ப்ஸ் வரும்பொழுது அதற்கு பின்னாடி வரக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் தான் நல்லா கவனிக்கணும். இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த ஹூமுக்கு முன்னாடி இடம்பெறும். அப்போ டு ஹூமா ஃபார் ஹூமானிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். அதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் ஹூமை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் வேர்பு கூட வரக்கூடிய ப்ரிப்போசிஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாகலாம் ரொம்ப புதுசாலாம் வேர்பெல்லாம் நீங்கள் போட போகிறது கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப காமனானதாக போட போகிறீங்க. அந்த காமனான வேர்ப்ஸு கூட என்ன ப்ரிப்போசிஷன் வருது அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள்ஸ், யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்பது, யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிற சவுண்டில் தான் அது வருது. அப்படின்னா யார்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் வந்துருச்சா? அப்போ வேண்டும் அப்படின்னாலே அது என்ன மாதிரியான வேர்ப் ஃபார்மெட்டில் வரும் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், யார்கிட்ட மன்னிப்பு கேட்பது. அக்கார்டிங் டு த ரூல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த வேர்பை தவிர மீதி ரெண்டுத்தையும் போட்டுடலாம். சரிங்களா? ஓகே, ஹூ ஒரு வேர்புக்கு ஒரு இடத்த விட்டுறலாம், விட்டுட்டு இங்கே ஹூம் போட்டுடலாம். ஓகே, ஒரு கேள்விக்குறி. ஹூம். ஓகே, அடுத்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அங்கே எழுதி வச்சிருக்கிறதுல பாருங்கள், அப்பாலஜைஸ் டு அப்படிங்கிறத மன்னிப்பு கேட்பதற்கான சரியான வார்த்தை. மன்னிக்கிறதுக்கு அப்பாலஜைஸ், ஆனால் அந்த அப்பாலஜைஸ் அப்படிங்கிற வார்த்தை என்றைக்குமே டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை தொடர்ந்து தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம அப்பாலஜைஸ் பண்ண போகிறோம்ல, ஒருத்தர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்போம். ஸோ அதனால் அந்த டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வர வேண்டும். ஓகே, சரி கவனிங்க. அப்பாலஜைஸ் டு, அப்போது நமக்கு இந்த மன்னிப்பு கேட்பதற்கான வார்த்தைக்கு சரியான ஆங்கில வார்த்தை கிடச்சிருச்சு, அப்பாலஜைஸ் டு. ஓகே, கேட்க வேண்டும், அந்த வேண்டும் இருக்குல்ல, அதற்கான வார்த்தை நம்ம ஆங்கிலத்தில் எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா ஷுட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஹூ ஓகே பாருங்கள், ஹூ ஷுட் அப்பாலஜைஸ் டு ஹூம். யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறது? ஹூ ஷுட் அப்பாலஜைஸ் டு ஹூம். இதே சொல்லி பாருங்கள் அப்படியே. ஹூ ஷுட் அப்பாலஜைஸ் டு ஹூம். யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறது தம்பி? யூ ஆஸ்ட் மீ டு அப்பாலஜைஸ் டு ஹிம். நீ என்ன அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னேன். நவ் ஐ எம் ஆஸ்கிங் யூ ஹூ ஷுட் அப்பாலஜைஸ் டு ஹூம். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறது? டு யூ நோ மை வர்த், டு யூ நோ மை ஸ்டாண்டர்ட், மை பொசிஷன்? என்னோட வர்த்து, என்னோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியுமா? என்னோட நிலம், என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? யூஆர் ஆஸ்கிங் மீ டு அப்பாலஜைஸ் டு ஹிம். நீ என்ன போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிற? இந்த பிரதர் படத்தில் கூட வந்திருக்கும் பார்த்தீங்களா? இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கடைசி வரைக்கும் கேட்க மாட்டார் மன்னிப்பு. ஸோ அந்த மாதிரி புரியுதுங்களா? ஹூ ஷுட் அப்பாலஜைஸ் டு ஹூம். யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறது? ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? ஓகே, இப்போ அப்படியே மாற்றி கொஞ்சம் கேட்குறேன். யார்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க? இதை நீங்கள் மேக் பண்ணுங்கள். டக்குன்னு மேக் பண்ணணும், அப்படியே சொல்லணும். கமெண்ட்டில் போடுங்க டக்குன்னு. யார்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க? நான் கேட்குறேன் ஒருத்தர்கிட்ட, யார்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க தம்பி சொல்லு. யார்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க? எனக்கு தெரில, அதனால் நான் கேட்குறேன். என்ன சொல்லலாம்? சூப்பர், கமெண்ட் கரெக்டாக எழுதிட்டீங்க. பாருங்கள், யார்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம சிம்பிளான கேட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோமோ தவிர வேறு எந்த வார்த்தையும் ஆட் பண்ணலை. அப்போ அது ஒரு சிம்பிள் வேர்பு தான். ஓகே, வெரி குட். அப்போது ஹூ இந்த ஷுட்டுக்கு பதிலாக அப்பாலஜைஸ் இருக்குல்ல, அப்பாலஜைஸ்டுன்னு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். யார்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க? ஹூ அப்பாலஜைஸ் டு ஹூம். அவ்வளோதான். யாரிடம் மன்னிப்பு கேட்டார்கள்? ஹூ அப்பாலஜைஸ் டு ஹூம். ஓகே, புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள், யாருக்கு சொல்லித்தரதுன்னா டீச் பண்ணுறது. ஓகே, யாருக்கு சொல்லி கொடுக்குறது? இங்கேயும் அந்த டோன் வருது பாருங்கள், தட்
அத்தாரிட்டேட்டிவ் டோன், சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த சவுண்டில் வருதா? அப்போ ரொம்ப சிம்பிள். என்ன வரும்னா ஹூ ஆஸ் வெல் ஆஸ் கொடுப்பது இருக்கா, கொடுக்க வேண்டும் இருக்கா, அதனால் இங்கே ஷுட்டை போட்டுருவோம் முன்னாடியே. ஓகே, ஷுட்டு. வேறு என்ன, இங்கே ஒரு ஹூம், அப்புறம் ஒரு கேள்விக்குறி. ஹூ ஷுட் ஹூம். இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்ன வேர்பு வரும், என்ன வேர்பு வரும். சொல்லிக் கொடுக்குறதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், டீச். டீச் தான் எழுதியிருக்கோம் கற்பித்தலுக்கு. டீச்சுக்கு அப்புறம் ஏதாவது ப்ரிப்போசிஷன் நான் போட்டிருக்கேனா? போடலை. ஏன்னா வர தேவையில்லை, போட தேவையில்லை. அப்போது அப்படியே நீங்கள் தூக்கி போட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. பாருங்கள், ஹூ ஷுட் டீச் ஹூம், யார் யாருக்கு சொல்லிக் கொடுப்பது, யார் யாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹூ ஷுட் டீச் ஹூம். ஓகே, சரி. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற மாதிரி மாற்றணும். ஓகே, அப்படியே நான் நடத்தவே நீங்கள் என் கூட ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, யார் யாருக்கு சொல்லிக் கொடுப்பது, யார் யாருக்கு சொல்லிக் கொடுத்தா, எப்படி சொல்லலாம், யார் யாருக்கு சொல்லிக் கொடுத்தா, அதை எப்படி நம்ம சொல்லலாம்? மேக் அ ட்ரை, மேக் அ ட்ரை. யார் யாருக்கு சொல்லிக் கொடுத்தா. சூப்பர். 5 செகண்டே உங்களுக்கு ரொம்ப அதிகம், டக்குன்னு எழுதிட்டீங்க பாருங்கள். வெரி குட், வெரி குட். ஹூ டாட் ஹூம். அவ்வளோதாங்க, சூப்பருங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நான் கூட இதை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள், யார் யாருக்கு வேலை செய்கிறார்கள். செய்கிறார்கள், சிம்பிளாக பிடிச்சிக்கணும் பாயிண்ட்டை. செய்கிறார்கள், அப்போ என்ன டென்ஸில் வருது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போது அப்படியே ஒவ்வொன்றா டீகோட் பண்ணலாங்களா? அக்கார்டிங் டு த ஃபார்முலா ஃபஸ்ட் என்ன போடணும், ஹூ போடணும். ஓகே, என்ன வேர்பு கொடுத்துருக்கு, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு. ஓகேங்களா? இப்போ இங்கே ஹூ போட்டிருக்கோம், இது சிங்குலரா ப்ளூரலான்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? யார் யாருக்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த ஒரு இன்டெஃபனைட் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம்னா, எல்லாத்தையுமே சிங்குலராக வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. யார் யார்கிட்ட வேலை செஞ்சா, அப்போ இப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, 2% நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த 2%ல் 1% எப்படி வேலை செஞ்சுருப்பார் மேக்ஸிமம், கரெக்டுங்களா? அப்போ அந்த 1% நம்ம இண்டிகேட் பண்ணுறதுனால என்ன பண்ணிக்கலாம்னா, சிங்குலர் எடுத்துக்கலாம். அப்போ சிங்குலராக நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக வேர்பு கூட எஸ் சேர்ந்து வந்துடும். ஓகே, ஹூ ஒர்க்ஸ், ஹூ ஒர்க்ஸ், ஒர்க்குன்னு வந்தாலும் என்ன வரணும், ஃபார் வந்துடணும். ஃபார் வந்தால் தான் கரெக்டு. ஓகே, ஹூ ஒர்க்ஸ் ஃபார் ஹூம். அவ்வளோதாங்க, சிம்பிள், வேலை முடிஞ்சது. சொல்லி பாருங்கள், ஹூ ஒர்க்ஸ் ஃபார் ஹூம், யார் யாருக்கு வேலை செய்கிறாங்க. ஓகே, இதை சரியான தமிழில் சொல்லணும் அப்படின்னா, யார் யாருக்காக வேலை செய்கிறாங்க. ஓகே, ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் ஹிம். வென் ஐ வாஸ் இன் துபாய் ஐ ஒர்க்டு ஃபார் சேக்ஸ். ஓகே, நான் துபாயில் இருந்தப்போ சேக்குகளுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஐ ஒர்க்டு ஃபார் சேக். ஓகே, ஐ ஒர்க்டு ஃபார், ஏன்னா ஒர்க் அப்படின்னு வந்தாலும் அது கூட வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் ஃபார் தான். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் அது அப்ளிகபிள் ஆகுது. ஹூ ஒர்க்ஸ் ஃபார் ஹூம், ஹூ ஒர்க்ஸ் ஃபார் ஹூம். இப்போது யார் யாருக்கு அடுத்த வருஷம் வேலை செய்வா, இதை நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும். யார் யாருக்கு அடுத்த வருஷம் வேலை செய்வா 2026ல் மேக் பண்ணுங்கள். என்ன கொஸ்டின் வரும், என்ன கொஸ்டின் வரும்? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஹூ ஒர்க்கு ஃப்யூச்சரில் தானே போகுது, அப்போ வில் ஒர்க், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஹூ வில் ஒர்க் ஃபார் ஹூம் இன் 2026, அவ்வளோதான். ஓகே, who will work for whom in 2026, who will work for whom, who will work for whom in 2026. ரொம்ப சிம்பிளா. இப்போ அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரி, இப்போ பாருங்கள், யார் யாருக்கு கிஃப்ட் அனுப்புனது, யார் யாருக்கு கிஃப்ட் அனுப்புனது, கிஃப்ட்னா வெறும் கிஃப்ட்டு தான். யார் யாருக்கு கிஃப்ட் அனுப்பினார்கள், அப்போ இது பாஸ்ட் டென்ஸு. அப்போ என்ன கேள்வி கேட்கலாம், who gifted whom, who gifted whom. ரொம்ப சிம்பிள், ஏன்னா கிஃப்ட்டுக்கு அப்புறம் எந்த ப்ரிப்போசிஷன் நம்ம போடலையே. ஓகே, who gifted whom, யார் யாருக்கு கிஃப்ட் பண்ணா, யார் யாருக்கு கிஃப்ட் பண்ணுறா, இப்போது யார் யாருக்கு இப்போ கிஃப்ட் பண்ணுறா, இது எப்படி சொல்லலாம், who gifts whom, அவ்வளோதான். who gifts whom. புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்கள், வேறு என்ன இருக்குது, ரைட் இருக்கா, ரைட். அப்போ ரைட்டு கூட வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் என்ன, டூ தான் வரணும். சரிங்களா? சரி, யார் யாருக்கு எழுத வேண்டும், யார் யாருக்கு லெட்டர் எழுத வேண்டும், இப்படி சொல்லிக்கலாம். யார் யாருக்கு லெட்டர் எழுத வேண்டும் எப்படி சொல்லலாம், who
எழுத வேண்டும் வந்துருச்சு, அப்போ ஷுட் வரணும்ல. ஹூ ஷுட் ரைட் அ லெட்டர் டு ஹூம்? ஏன்னா ரைட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, டூ இருக்கா, அப்போ ரைட் டு ஹூம்னு வரணும். ஓகே, ஸோ ஹூ ஷுட் ரைட் அ லெட்டர் டு ஹூம்? ஓகே, இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஹூ ஷுட் ரைட் அ லெட்டர் டு ஹூம்? ஓகே, என்ன பண்ணிட்டோம்னா ரைட் என்ன பண்ணுறாங்க, லெட்டர் எழுதுறாங்க, அதை எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம். ஆனால் ரைட்டுக்கு அடுத்து என்ன வருது, ஒரு ப்ரிப்போசிஷன் வந்துடுது பாருங்கள். இன்கேஸ் இந்த லெட்டரை நான் தூக்குறேன் வேண்டாம் அப்படின்ட்டு, யாருக்கு எழுதுனா அதை மட்டும் சிம்பிளாக கேட்குறோம் அப்படின்னா அப்படியே போயிடலாம். ஹூ ஷுட் ரைட் டு ஹூம்? ஹூ ஷுட் ரைட் டு ஹூம்? புரிஞ்சுதா? ரொம்ப 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 சிம்பிள். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் வேர்பு மட்டும் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹூமை போட்டோம். இன்கேஸ் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வார்த்தைகள் சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, அடுத்த செட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, நாம் யாருன்னு சிம்பிளாக சொல்ல மாட்டோம், ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் குரூப்பாக சொல்லிடுவோம். யாரெல்லாம் யாரெல்லாம் அப்படின்னு குரூப்பாக சொல்லிடுவோம். அப்படி சொல்லும்போது இந்த ஃபார்முலா படி போயிடலாம். நமக்கு இங்கே ஹூமெல்லாம் தேவையில்லை, வெறும் ஹூ மட்டும் போதும். ஹூ, அதுக்கப்புறம் ஒரு பி வேர்பு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது இந்த பி வேர்ப் தான் எல்லாத்துக்குமே வரும், ஆர். ஓகே, ஏன்னா நம்ம கேங்காக குறிப்பிடும் போதே அது ப்ளூரலாக மாறிடுதுல்ல. ஒரு கேங்காக சொல்லும் போதே அதில் எப்படி ஒரு குறைஞ்சது 2 பேருக்கு மேலேயாவது இருப்பாங்க. அப்போ அது குரூப்பாக மாறுது. அப்போ குரூப்பாக மாறுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பன்மை ப்ளூரலாக மாறிடுது. அப்போது ஆர் அப்படிங்கிற பி வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து ஆல். ஏன் ஆல்? ஏன்னா ஒட்டுமொத்தமாக கேட்குறமே, ஒரு குரூப்பாக நமக்கு சொல்கிறோம்ல, அதனால ஆல். வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். வேர்பு வரணும், அது ஐஎன்ஜி ஃபார்மோட வரணும். அப்படி கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பாருங்களேன், யாரெல்லாம் நடிக்கிறார்கள்? கேள்வி வேணால் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். நடிக்கிறா, ஆக்டு. ஓகே, சாப்பிட்றாங்க, ஈட்டு, மழுப்புகிறார்கள். இதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு தெரில, நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, ஸோ இது மாதிரி ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் நார்மலாக நம்ம தமிழ் இதெல்லாம் சொல்லும்போது அந்த வேலையில் யார் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கிற அந்த சென்ஸோடு தான் சொல்லுவோம். அதனால நீங்கள் இந்த மாதிரி தமிழில் இருந்து இங்கிலீஷை கேட்கும்போது ஐஎன்ஜி ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். ஓகே, நமக்கு தேவை அந்த சென்ஸ் கன்வே ஆனால் போதும். சரிங்களா? பாருங்கள், யாரெல்லாம் நடிக்கிறார்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வந்தாலே ஹூ ஆர் ஆல் அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்டை மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. டக்குன்னு எப்போ பேசினாலும் ஹூ ஆர் ஆல், ஹூ ஆர் ஆல், ஹூ ஆர் ஆல் அப்படின்னு வரணும் டக்குன்னு. ஓகே, ஹூ ஆர் ஆல் இப்படி சொன்ன உடனே வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துடணும். என்ன வேர்பு, என்ன ஆக்ஷன் நீங்கள் சொல்ல போகிறீங்களோ அந்த ஆக்ஷனோட வேர்பு எழுதிக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், நடிக்கிறார்கள். நடித்தலுக்கு இங்கிலீஷில் என்ன? நடித்தலுக்கு இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிள், ஆக்டு. ஆனால் ஆக்ட் எப்படி வரணும்? ஐஎன்ஜி ஃபார்மில் வரணும். ஓகே, ஸோ ஹூ ஆர் ஆல் ஆக்டிங். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. ஒரு கேள்விக்குறி. ஹூ ஆர் ஆல் ஆக்டிங், யாரெல்லாம் நடிக்கிறாங்கடா? எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. யாரெல்லாம் நடிக்கிறாங்க? ஹூ ஆர் ஆல் ஆக்டிங், ஹூ ஆர் ஆல் ஆக்டிங். யாரெல்லாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க? ஹூ ஆர் ஆல் ஆக்டிங் இன் திஸ் மூவி. யாரெல்லாம் இந்த படத்தில் நடிக்கிறார்கள்? ஹூ ஆர் ஆல் ஆக்டிங் இன் திஸ் மூவி. ஓகே, இந்த கேங்கில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க? இந்த கேங்கில் யாரால் நடிக்கிறாங்க? எல்லாத்தையுமே பார்த்து எனக்கு உண்மையாக தெரில, யாரால் நடிக்கிறாங்க? ஹூ ஆர் ஆல் ஆக்டிங் இன் திஸ் கேங். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, நீங்கள் அந்த யாருக்கிட்ட அப்படிங்கிறது கூட கொஞ்சம் அப்படியே கான்சன்ட்ரேட்டாக பேசணும். இதெல்லாம் சிம்பிளாக பேசிட்டு போயிடலாம். ஏன்னா இதிலே உங்களுக்கு 90% ஆஃப் சென்டென்ஸ் முடிஞ்சு போயிடுது. ஹூ ஆர் ஆல் ப்ராக்டிஸில் வந்துடும். ஹூ ஆர் ஆல், ஹூ ஆர் ஆல். ஓகே, அவ்வளோதான். பாருங்கள், யாரெல்லாம் தோசை சாப்பிடுகிறார்கள்? நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் எழுதிடுவீங்க. யாரெல்லாம் தோசை சாப்பிடுகிறார்கள்? ரொம்ப சிம்பிள், ஹூ ஆர் ஆல் அப்படிங்கிற ஃபார்முலா அப்படியே எழுதிடலாம். ஓகே, ஹூ ஆர் ஆல். இதை முடிஞ்சதுமே என்ன வரணும்? நமக்கு வேர்பு ஃபார்மட் தான் வரணும். தோசை நீங்கள் எழுதி வச்சிடக்கூடாது. ஹூ ஆர் ஆல் தோசைன்னு போட்டிங்கன்னா யாரெல்லாம் தோசைன்னு அர்த்தம் ஆயிரும். ஓகே, ஹூ ஆர் ஆல் தோசான்னு போட்டிங்கன்னா யாரெல்லாம் தோசை. அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் தோசையான்னு கேட்குறீங்க. ஓகே, அவங்க தோசை கிடையாது, அவங்க தோசையை சாப்பிட்றாங்க. புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது ஃபார்முலா படி போயிட்டிங்கன்னா தப்பு வராது. ஹூ ஆர் ஆல் சாப்பிட்றதுக்கு என்ன? ஈட்டிங். என்னது? தோசை. அப்புறம் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம் தோசாவை. போட்டிங்கன்னா தப்பு வராது. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வார்த்தை போடணும். ஓகே, பாருங்கள், ஹூ ஆர் ஆல் ஈட்டிங் தோசா, ஹூ ஆர் ஆல் ஈட்டிங் இட்லி. ஓகே, ஹூ ஆர் ஆல் வில்லிங் டு ஈட் தோசா. நோ இஷ்யூஸ். இங்கே ஈட்டிங் பதிலாக வில்லிங் டு ஈட் நம்ம போடுறோம், அங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருச்சு. ஓகே, ஹூ ஆர் ஆல் கம்மிங் வித் மீ. யாரெல்லாம் கூட வராங்க? ஹூ ஆர் ஆல் கம்மிங் வித் மீ.
யாரெல்லாம் என்னுடன் வருகிறார்கள்? புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே. யாரெல்லாம் மழுப்புகிறார்கள்? ஃபஸ்ட்டு ஆஸ் பர் த லா என்ன பண்ணிக்கணும், நம்ம அந்த ஃபார்மெட் எழுதிடணும். ஹூ ஆர் ஆல். நான் வெக்காபுலரி கிளாஸ் நடத்தும்போது ஐ டாட் யூ திஸ் பர்டிகுலர் வேர்டு. மழுப்புகிறார்கள், மழுப்புறது அப்படிங்கிறதுக்கு ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? லெட் மீ செக் இட் அவுட் நவ். இப்போ நான் செக் பண்ணுறேன். டெல் மீ வாட் இஸ் த எக்ஸாக்ட் டேர்ம் ஃபார் திஸ் பர்டிகுலர் வேர்ட் இன் இங்கிலீஷ்? கமெண்ட்டில் எழுதுங்க. சூப்பர் சூப்பர், கரெக்ட். ஸ்பெல்லிங் மட்டும் தப்பு, பட் நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கிறது கரெக்டு தான். வெரி குட். ப்ரிவேரிகேட். அப்போது ப்ரிவேரிகேட்டிங் எழுதிக்கலாம். ஓகே, ப்ரிவேரிகேட்டிங். ப்ரிவேரிகேட் அப்படின்னா மழுப்புதல்னு அர்த்தம். உண்மை சொல்லாமல் அப்படியே மூடி மறைச்சி ஏதோ ஒன்று சொல்கிறது. ஓகே, டைம் அப்படியே பாஸ் பண்ணுறது, கடைசி வரைக்கும் உண்மை சொல்லவே மாட்டாங்க. அதை மழுப்புறது. ஓகே, யாரெல்லாம் மழுப்புறாங்க? ஹூ ஆர் ஆல் ப்ரிவேரிகேட்டிங்? ஹூ ஆர் ஆல் ப்ரிவேரிகேட்டிங்? யாரெல்லாம் மழுப்புகிறார்கள்? ஹூ ஆர் ஆல் ப்ரிவேரிகேட்டிங்? ஓகே, யாரெல்லாம் நல்லவர்கள்? யாரெல்லாம் நல்லவர்கள்? சொல்லுங்கள், எப்படி சொல்லலாம்? யாரெல்லாம் நல்லவர்கள்? ஹூ ஆர் ஆல். பாதி நான் சொல்லிடுறேன், 90% ஒர்க் நான் பண்ணிடுறேன். ஹூ ஆர் ஆல், யாரெல்லாம் நல்லவர்கள். இங்கே நம்ம என்ன பண்ணலைன்னா ஆக்ஷனை கேட்கல, அவங்களோட நிலைமையை மட்டும் கேட்குறோம். அப்போது எந்த ஐஎன்ஜி ஃபார்மும் நீங்கள் போட தேவையில்லை. ஹூ ஆர் ஆல் த குட் பீப்புள், அவ்வளோதான். ஹூ ஆர் ஆல் த குட் பீப்புள், யாரெல்லாம் நல்லவர்கள். யாரெல்லாம் கெட்டவர்கள்? ஹூ ஆர் த பேட் பீப்புள். ஹூ ஆர் ஆல் த பேட் பீப்புள். புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே, இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது ஈஸியாக கேட்டு போயிடலாம். நார்மலாக கேள்வி கேட்குறது அது ஓகே, பட் இந்த மாதிரி கேள்விகளை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை குழப்பி விட்டுரும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க இந்த ஹூவரால் போடும்போதே தப்பு பண்ணிடுவாங்க. இந்த ஹூவரால்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஎன்ஜி ஃபார்ம் போடாமல் வேறு ஏதாவது வெப் போட்டு போவாங்க. நான் நிறைய இந்த மாதிரி விட்னஸ் பண்ணியிருக்கேன். அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். 4 சென்டென்சஸ். யாரெல்லாம் விலகுகிறார்கள்? யாரெல்லாம் விலகுகிறார்கள்? யார் யாரிடம் போனார்கள்? யார் யாரிடம் போனார்கள்? ஓகே, நான் அந்த வார்த்தையை படிக்கும் பொழுதே என்ன டென்ஷன் கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? யார் யாரிடம் பேசுவது? யார் யார்கிட்ட பேசுகிறது? ஓகே, யாரெல்லாம் நேர்மையானவர்கள்? யாரெல்லாம் நேர்மையானவர்கள்? ஸோ இதற்கான சரியான ஆங்கில வாக்கியங்களை கமெண்ட்டில் போட்டுருங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்ட் இதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றது ஃபஸ்ட் டைமாக இருக்கும் அப்படின்னா நாங்கள் உங்களை எங்களோட சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.